என்ன சார் சொல்றீங்க? பவித்ரா ஆபீஸ்க்கு வரலையா? ஓகே சார். என்ன சார், பவி ஆபீஸ் போயிட்டான்னு சொன்னீங்க, ஆனா பவி ஆபீஸ்க்கு வரலையாமே. என்ன நடக்குது? போன் உங்ககிட்ட இருக்கு, அவ ஆபீஸ்க்கும் போகல. என்ன சார் ஆச்சு? ஹரி சார், உங்களை நம்பி தானே எங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போனோம். இப்ப நீங்களே இப்படி பண்ண எப்படி சார்? ஹரி சார், என்ன பதில் ஏதாவது சொல்லுங்க. அப்பா அம்மா பாவம் பதறி போய் கேக்குறாங்க, அமைதியா இருக்கீங்க. சார், பவி ஆபீஸ் போறதா சொல்லிட்டு போனா, அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். போனை விட்டுட்டு போயிட்டா. லிஃப்ட் ஸ்டக் ஆயிருக்கு. அதான் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கு. வாட்ச்மேன் வந்துருவாரு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கூட்டம்? என்ன செக்யூரிட்டி வாங்க. இங்க ஒரு லிஃப்ட் ஆபரேட் ஆகாம இருக்கு. இது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவு நேரம்? சரி, சாவி எங்க கொடுங்க. உள்ள யாராவது மாட்டிட்டு இருந்தா என்ன ஆகுது? அம்மா, சாவி தொலைஞ்சு போச்சு. எங்க வச்சேன்னே தெரியல. வாட்? என்ன நீங்க பொறுப்பில்லாம பேசுறீங்க? உள்ள யாராவது மாட்டிட்டு இருந்தா என்ன ஆகுது? ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்ன ஆகும்? இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, நாங்க அசோசியேஷன்ல எல்லாருமா சேர்ந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம். மேபி சொல்ல முடியாது. நாங்க போலீஸ்க்கே ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணுவோம். பிரதிபா, அவரு பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? மெயின்டெனன்ஸ் பாக்குறவங்க இப்போ வந்துருவாங்க. என்ன சார், இப்படி பொறுப்பு இல்லாம கூல பதில் சொல்றீங்க? சார், உள்ள யாராவது மாட்டி இருந்தா என்ன பண்றது? பவித்ரா வேற ஆபீஸ்க்கு போலன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க உங்க பொண்ணா இருந்தா இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? பாவம், நம்பி விட்டு போன பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பாவம், அவங்க முகத்தை பாருங்க சார். என்ன சார், நீங்க இவ்ளோ அமைதியா இருந்தா என்னதான் பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னங்க நீங்க என்ன கேட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? ஆளுங்க வந்துருவாங்க, இருங்க. வந்துட்டு இருக்காங்கன்னா, ஓ அப்படின்னா இப்போ உள்ள யாராவது மாட்டிட்டு இருக்காங்களா? ஹரி சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. என்ன பிரதிபா, ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? சார், இந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ள யாராவது மாட்டினாங்கன்னா அவங்க கதி என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூச்சு திணறி போய் பாவம் சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ பிரதிபா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹரி சார், இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? லக்ஷ்மி, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? அப்போ சந்தோஷ் உள்ள மாட்டிட்டு இருக்கானா? பிரதிபா, ஏன் கத்துறீங்கன்னா? பிரதிபா, கொஞ்ச நேரம் இருங்க. உள்ள யார் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடலாம். நான் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே. பிரதிபா, உள்ள இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்களா? பாவம் பவித்ராவும் சந்தோஷம். நீ தான் சாவி இருக்குல்ல, தீய சும்மா இருங்க. அதனால அவங்க உயிரெல்லாம் ஒண்ணும் போகாது. நமக்கு என்ன வந்துச்சு? அப்படி ஏதாவது ஆனாலும் இவங்க 2 பேர் தான் மாட்டுவாங்க. நமக்கு என்ன கவலை? ஓ அழகா. ஓகே ஓகே. பவி, ஒரு நிமிஷம். பவி, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ண நான் மனசு மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத. நாம பிரிஞ்சதுதான். இந்த ஜென்மத்துல நம்ம ஒண்ணு சேர மாட்டோம். காத்து இல்லாம உனக்கு புழுக்கமா இருக்குல்ல, அதனாலதான் இதை வச்சிருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டேனா? சொல்ல. எனக்கு புழுக்கமா இருக்கு, என்ன பாத்துக்கோ, எனக்கு ஃபேன் கொடுன்னு சொல்லனா? இல்ல பவி, காத்து இல்லாம நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் டயர்ட் ஆயிரும் பவி. என்ன டயர்டானா என்ன, செத்துருவேனா? நான் செத்துட்டு போறேனே. நீ எல்லாம் உதவி பண்ணி தான் நான் உயிர் வாழணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு ப்ளீஸ். பவி, பவி, ஏன் பவி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?
நீ எதுக்கு என் மேல இப்படி வெறுப்ப காட்டுற? நான் பண்ணது தப்புதான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்காக நீ எவ்வளவு வேணாலும் தண்டிச்சுக்கோ பவி. தயவு செஞ்சு இந்த ஒரு இடத்துல உனக்கு ஹெல்ப் மட்டும் என்ன பண்ண விட. இங்க பாரு, சும்மா இதெல்லாம் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியா விடு. நான் உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம் பவி, ஆனா நீ எனக்கு வேணும் பவி. நீ என் கூட வாழலனாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்துக்கிட்டே வாழ்நாள் முழுக்க கழிச்சிருவேன். நல்லதுன்னு நினைச்சு ஒரு காரியம் பண்ணா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. முருகா, எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டே தான் இருக்கியா? எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம குட்டியும் பவியும் வெளியில வந்துடணும். பிரதிபா, அவங்க பாவம். நீக்கு லட்சுமி மேல தானே கோபம். அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க பேசாம இருங்க பரிமளாமா, எல்லாம் எனக்கு தெரியும். நடக்கிறது நடக்கட்டும். வழி விடுங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. வாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். இது பாருங்க, என்ன ஆனாலும் இருங்கம்மா. பரவாயில்ல. அட்லீஸ்ட் லிஃப்ட உடைச்சாவது உள்ள இருக்கவங்க வெளியில கொண்டு வாங்க. பாத்துக்கிறேன். இருங்க, ஆபரேட்டர் ரூம்ல போய் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இல்ல சார், இங்க இருந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணலாம் சார். correct. ஹரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க இங்கேயே ஓபன் பண்ணா யாருங்கிறது நான் தெரியும். வேலை பார்க்க வேணாம்னு சொல்லலைங்க. உள்ள யாராவது மாட்டி இருந்து ஓ அப்போ ஹரி சார், அது எப்படி நீங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அப்போ நிஜமாவே யாரோ உள்ள மாட்டி இருக்காங்களா? நான் ஒரு யூகத்துல தான் அப்படி சொன்னேன். முதல்ல இந்த லிஃப்ட் ப்ராப்ளம் சரி பண்ணணும். பவித்ரா வந்ததும் நிரந்தரமா எந்த பிரச்சனையும் எதுவும் வராம இத பண்ணணும். யாரும் உள்ள மாட்டிருக்கானே தெரியலையே. தெரியலையே சார், ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல லிஃப்ட் ஓபன் பண்ற வழியை பாருங்க நீங்க. சார், ஏதோ ஒரு ஃபேஸ்ல பவர் போயிருக்கு போல இருக்கு. நீங்க என்னன்னு போய் பாருங்களேன். நான் இங்க சரிங்க சார், இந்தாங்க. பாருங்க. பவி, நீ கோவப்படாம இந்த தண்ணியவாது குடி பவி. பவி பவி பவி, உனக்கு உடம்புல நீர்ச்சத்து இல்லாம போயிடும் பவி. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவா பவி. இத குடி பவி, கொஞ்சமா குடி. கையெடு. கொஞ்சம் என்ன தனியா விட போறியா இல்லையா இப்போ? பவி, நான் சொல்றத கேட்டுட்டு நீ. ஐயோ, என்ன கொஞ்சம் தனியா விடு. பவி 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 பவி. பவி, பவி, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பவி பவி, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவை திறங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ பவி பவி. ஓபன் ஆகுது சார். லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. பவி, ஐயோ, என் பொண்ணு. ஐயோ, பவி பவி பவி, என்னாச்சு? ஐயோ, பவி பவி பவி, பவி. வாடா இந்த பொண்ணு. தள்ளுடா. பவி, எழுந்துரு. ஏய், தள்ளு சொல்றேன்ல. வாடா. ஏய், வான்னு சொல்றேன். என் பொண்ணை என்னடா பண்ண? என்ன பண்ண? ஏய், சார், சார், விடுங்க ஹரி சார். இருங்க சார், என்ன நடந்தது தெரியாம பேசாதீங்க. பவித்ரா முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சும்மா இருங்க. முதல்ல யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். கொஞ்சம் யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். எடுத்துட்டு வாங்க. பவிமா, பவி. ஹரி சார், என்ன நீங்க தானே பவித்ரா ஆபீஸ்க்கு போயிருக்கிறதா சொன்னீங்க?
இப்ப என்னடா இவங்க 2 பேரும் ஒன்னா லிஃப்ட்ல இருந்து வராங்க, பவித்ரா மயக்கம் அடிச்சு உட்கார்ந்திருக்கா. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். பிரதீபா, என்ன இப்படி பேசுறீங்க? என் குட்டியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க புள்ள ரொம்ப யோக்கியம் தான். அபார்ட்மெண்ட் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. பிரதிபா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தோஷ் என்ன பண்ணான்னு விசாரிக்க இது நேரம் இல்ல. முதல்ல பவித்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வாங்க கொடுங்க சார். முதல்ல என் பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டி போணும் சார். சரிங்க சார், நம்ம அபார்ட்மெண்ட் 4வது மாடியில டாக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். நான் கொஞ்சம் அமைதியா இருங்க. பவி, பவி, ஹலோ டாக்டர், நான் ஹரி பேசுறேன். பவிமா, கொஞ்சம் உடனே கீழே வாங்களேன், ஒரு சின்ன எமர்ஜென்சி. பவி, கீழே பேஸ்மெண்ட். எழுந்திரிமா. பவி. இப்ப டாக்டர் வந்துருவாங்க. எல்லாம் சரி பண்ணிடலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. பவி, 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 டாக்டர் கொஞ்சம் வாங்க. பவி வாங்க பாருங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நேரம் லிஃப்ட்ல இருந்ததுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அதான் மூச்சு விட கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க் யூ. பவி, பவி, பவிமா, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. பவி கொடுங்க. பவி. நம்ம போலாமா? பாப்பா பாப்பா, இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆக போதோ தெரியல இந்த ஃபிளாட்ல. யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியல. பேசாம சந்தோஷ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? போலீஸா? ஆமா, பிரதீபா சொல்றதுதான் கரெக்ட். போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் இவன் சரிப்பட்டு வருவான். என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சார், நான் எதுவும் பண்ணல. எதுவா இருந்தாலும் நம்ம கூட பேசிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? இவன் என் பொண்ணை தொல்லை மேல தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியா விட்டா அவ்வளவுதான் சார். இதுக்கப்புறம் அவன் என் பொண்ணை என்ன பண்ணுவானே தெரியாது சார். இன்னைக்கு என்னமோ நாம எல்லாம் வந்ததுனால போச்சு. இல்லன்னா எங்க பொண்ண நாங்க உயிரோட பாத்துருக்க முடியுமா? சார், என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க? சந்தோஷ் அந்த மாதிரி பையன் இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. பவிக்கு ஒண்ணும் ஆகல. அதான் டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல. நீங்க தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய பிரச்சனை இல்ல சார். அப்படியே விட்டுருவோம் சார். நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சார், அவங்க 2 பேரும் ஒண்ணா லிஃப்ட்ல இருந்து வெளியில வந்ததை நீங்களே கண்ணால பாத்தீங்க. அதுலயே பவித்ரா மயக்கமான நிலைமையில வந்தா. அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பையன் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை. அதுல அவன் மயக்க போட்டு விழுந்திருக்கான். இவங்க விட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைனா அப்போ மத்தவங்களுக்கும் அதே நிலைமை தானே ஆகும். பிரதீபா, என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒன்னும் என் குட்டிய அப்படி வளர்க்கல. தேவையில்லாம பேசி எல்லார் முன்னாடியும் என்னோட குட்டியை அவமானப்படுத்தாதீங்க. லட்சுமி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்க பையனுக்கு நீங்க இவ்ளோ வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுறீங்களே, அப்ப பொண்ணை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியே இருந்தாலும் பவித்ரா என்னோட மருமக, குட்டியோட பொண்டாட்டி தானே. என்ன மருமக ஒய்ஃப்னு சொல்றீங்க? உங்க சகவாசமே வேணாம்னு தானே நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். அப்புறம் என்ன உறவு வேண்டி இருக்கு? பிரதீபா, இப்ப நீங்க போன் பண்றீங்களா இல்ல நாங்க போன் பண்ணி போலீஸ் வர சொல்லவா? பவி, என்ன பவி பாத்துக்கிட்டே இருக்க? குட்டி உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டானா? சொல்லு பவி. இவங்க எல்லாரும் குட்டிய பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லு பவி. அப்பா கிட்ட என்ன பேச்சு? பணம் திருநவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தப்ப என் பொண்ணு வந்து காப்பாத்திட்டா. இல்லன்னா நீங்க உள்ள கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. என்ன சார், முடிஞ்சு போன விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? லட்சுமி மேடம் அந்த மாதிரி ஆளு இல்ல சார். பின்ன என்ன ஹரி சார், பவித்ரா அப்பா சொல்றது சரிதானே. இந்த அம்மாவை வெளியில கொண்டு வராம இருந்திருந்தா இந்த சந்தோஷ் இந்த அளவுக்கு பவித்ராவை டிஸ்டர்ப் பண்ணிருப்பானா?
ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க. நீ இந்த மனசாட்சி இதெல்லாம் பார்க்காம அன்னைக்கே இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்திருக்கணும். அப்படி நீ இவனை விட்டுட்டு வந்திருந்தா இன்னைக்கு இவன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டான். பிரதிபா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம எல்லாரையும் விட பவித்ராவுக்கு லட்சுமி இடத்தை பத்தி நல்லாவே தெரியும். அதே சமயத்துல உங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? ஓ, இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க 2 பேரும் சந்தோஷ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான ரொம்ப சர்வ சாதாரணமா வர பேசுறீங்க. எனக்கு இதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் பிரதிபா, சபையில என்ன வேணாலும் பேசுவீங்களா? யோசிச்சு பேச மாட்டீங்க? ஹரி சார் ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. நான் இங்க வரும்போது நீங்களும் லக்ஷ்மியும் லிஃப்ட் கிட்ட தானே என்ன பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்கும் போது உடனே தெரியாத மாதிரி அப்படி சமாளிச்சீங்களே. ஏன் அப்பவே சொல்லி இருக்க வேண்டியதானே இந்த மாதிரி ப்ராப்ளம்னு? எதுக்காக மறைச்சீங்க? சொல்லுங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். நான் சொல்றேன், இது எல்லாமே உங்க ஃபேமிலியா சேர்ந்து நீங்க பவித்ராக்கு எதிரா போட்ட சதி. அவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி லிஃப்ட்டுக்குள்ள வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாரும் முன்னாடி நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார், உங்களை நம்பி எங்க பொண்ணு இங்க விட்டதுக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க சார். தப்பு பண்ணவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதான் பெரிய மனுஷத்தனமா? சொல்லுங்க சார். பிரதிபா சொல்றதுல வச்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்க அந்த மாதிரி தான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. வைதேகி, நீ எதுவும் பேசாத. இந்த அபார்ட்மெண்ட் பணத்தை திருடின இவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பார் பவித்ரா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ராஸ்கலை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதா? பவி, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. உனக்கு தெரியும் என்ன பத்தி. அந்த பணம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. யாரோ போன் பண்ணி gift விழுந்திருக்கு, ஓடிபி நம்பர் வரும், அத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த நம்பரை சொல்லிட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது பவி. லக்ஷ்மி வெயிட். திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னா அப்பட்டமா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. திரும்ப இல்லன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கவே இல்லன்னு ஆயிடுமா என்ன? இந்த பாருங்க, அவங்க பணம் திருடினது எல்லாருக்குமே தெரியும். பாவம், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவங்கள பாவம் பார்த்து பணத்தை கொடுத்து அவங்களை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்தது நம்ம பவித்ரா. அவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்ப நமக்கு நாளைக்கு இந்த நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? என்ன பிரதீபா, இத போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். என்ன கேட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ வர வச்சு இவனை ஹேண்ட் ஓவர் பண்றதுதான் பெட்டர். என்ன சொல்றீங்க எல்லாரும்? பிரதிபா, உறக்க சொன்னா போய் உண்மை ஆயிடுமா? நான் கும்பிடுற அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை எடுக்கல. பவி, இது பாரு பவி, எல்லாரும் குட்டிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீ இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. சொல்லு பவி, வாய் திறந்து ஏதாவது சொல்லு. குட்டி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லு பவி. இது பாரு, போலீஸ கூப்பிட போறாங்களா? சொல்லு பவி, வாய் திறந்து ஏதாவது சொல்லு பவி. பவி சொல்லு பவி. இது பாரு பவி, ஏதாவது சொல்லு பவி. வாய் திறந்து ஏதாவது சொல்லு. சொல்றேன்ல, வாங்க. சொல்ல மாட்டேங்கறாளே வாங்கம்மா. பவி, போலீஸ கூப்பிட போறாங்க பவி. குட்டிய பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. ஏதாவது வாய் திறந்து சொல்லு பவி. அவன் உன் புருஷன் தானே? ஆமா பவி, இவங்க சொல்ற எதையும் நம்பாம கோவத்துல எடுத்த முடிவுதான் உன்னை இப்படி வந்து நிக்க வச்சிருக்கு. கொஞ்சம் யோசிப்போம். நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவ உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாளா? பாவி, நீ சொல்லு, போலீஸ் போன் பண்ணுமா வேணாமா?
பவி. ஹலோ சார், நான் பவித்ரா பேசுறேன், ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து. ஓகே சார், தேங்க்யூ சார்.